சுகன்ஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான தாபா ஸ்டைல் ரெசிபி ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். அதுவும் பன்னீர் வச்சு ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியா சீக்கிரமாவே பண்ண போறோம். இந்த ரெசிபி நீங்க செஞ்சுட்டீங்க கண்டிப்பா திரும்ப திரும்ப செய்வீங்க. பன்னீரை இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். பன்னீரை ஒரு தவாவில் போட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. எப்போவுமே நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தோன்னா ஒரு சைடு மட்டும் அப்படியே வெந்த மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு பிளெயினாக இருக்கும். அதே ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் கேஸை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா கேஸை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் சும்மா ஸ்பூனை வச்சு இழுத்தாலே அந்த பன்னீர் அப்படியே தனியாக வந்துடும். இந்த மசாலாக்காக நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி எடுத்தால் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். ஆப்பிள் தக்காளி எடுத்து மேலே இருக்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை 4 வாக்கில் கட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இன்னொரு பெரிய வெங்காயத்தை தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக மையாக அரைஞ்சிரும். பாதாம், முந்திரி, கசகசா அவ்வளோதாங்க. இதோட ஹார்ட் ஆஃப் த மசாலாவே இந்த 3 நல்லா ஊற வச்சிடணும். மினிமம் 20 நிமிஷமாச்சு தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வைக்கும் போது தண்ணியை இருத்திட்டு நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சிருங்க. அப்போது இந்த தண்ணியை நம்ம அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியோட அப்படியே சேர்த்தும் போது எந்த கசகசாவும் பாதாம், முந்திரி எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. எல்லாமே ஈக்குவலாக அரைஞ்சு சூப்பராக வந்துடும். அந்த மசாலா அரைக்கவே அதோட ஸ்மெல்லு சும்மா கமன்னு இருக்கும். நல்லா மையாட்ட அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். செய்யும் போதே மறக்காமல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக காலி ஆகிடும். கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து 2 பிரியாணி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, 1/4 ஸ்பூன் மட்டும் போடுங்க. 2 ஏலக்காய். ஏலக்காவை இந்த மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா அதோட சுவை அப்படியே ஆயிலில் இறங்கி மசாலாவில் உள்ள சூப்பராக ஸ்மெல்லாக இருக்குங்க. வெங்காயத்தை கையில் நல்லா புரட்டி போடுங்க, ஈஸியாக வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டாலே போதும். செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி தயாராகிடும். நம்ம அரைச்ச மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் இறக்கிடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த ரெசிபியை சுலபமாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கொஞ்சம் நுணுக்கங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ எண்ணெயோட அந்த மசாலாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சாதான் நமக்கு அந்த கடையில் இருக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணுறேன். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரே ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே அப்படியே ராவாக தான் அரைச்சி சேர்த்திருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அதோட எண்ணெய் கூட நல்லா செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம தண்ணி சேர்த்தணும். உடனே தண்ணி சேர்த்திடக்கூடாது. நான் மிக்சர் ஜாரில் அரைச்சேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை தான் சும்மா ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கடைசியாக சேர்த்துங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகி அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட அப்படியே அந்த எசன்ஸ் இறங்கிடும். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடும்போது சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். கிளறி விடவே வாசனை கமன்னு வரும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். கெட்டியாக தயிர் ஊற்றும் போது அந்த சுவை அப்படியே வருங்க. நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிடுங்க. அந்த மசாலாவோட அப்படியே அந்த தயிர் கலந்து வாசனை சும்மா கமன்னு வரும் பாருங்கள். என்ன இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குன்னு வீட்டில் உங்களுக்கு ஒரே பாராட்டு மழையாக தான் இருக்கும். இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. தயிர் மட்டும் புளிக்காமல் இருக்கணும். தக்காளி நம்ம சேர்த்து இருக்கிறனால தேவையான புளிப்பு அதுலேயே இருக்கும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சைடில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள். வெறும் 5 நிமிஷம் போதும் சட்டு புட்டுன்னு பண்ணிடலாம். பச்சை வாசனை போய் இப்போ கிரேவி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னீரை அப்படியே இறக்கிற வேண்டியதான். நம்ம ஹோட்டலில் எப்படி வெளியில் மொறுன்னு இருக்கும், மேலாப்பில் சாஃப்டாக இருக்கும்ல, அதே டேஸ்ட்டில் இருக்குது. தேவையான அளவில் உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்தி பாருங்கள். அந்த சர்க்கரையும் உப்பும் மசாலாவோட சேர்ந்து அந்த டேஸ்ட் அப்படியே கொண்டு வந்துடும். எதுவுமே பிசுறு தட்டாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி 100% சக்ஸஸ் தான். நல்லா சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி மட்டும் தூவி பாருங்கள். சும்மா சூப்பராக கமன்னு இருக்கும். இந்த ரெசிபிக்கு ஒரு முக்கியமான விஷயமே இந்த கசூரி மேத்தி தாங்க. இதை நசுக்கி அப்படியே அதில் சேர்த்தும் போது சும்மா வாசனை கமன்ட்டு வரும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து சுட சப்பாத்தி இல்லை ரைஸ் எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்டியாக அல்டிமேட்டாக இருக்கும். கலந்து விடும் போதே அதோட டெக்ஸ்டர் தெரியுது பாருங்கள். பன்னீரும் எதுவும் கலையில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ரெசிபி சூப்பர் சக்ஸஸ்.
ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வாங்கினா நிறையா மசாலாஸ் எல்லாம் சேர்த்துவாங்க. அதிக மசாலாலாம் சேர்த்தாம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பன்னீர் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வெளியில் வாங்கும்போது ஸ்டொமக் அப்செட் ஆகும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரெசிபி சூப்பராக இருக்குன்னு இனிமேல் ஹோட்டல் சைடே போக மாட்டாங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ரெடி ஆகிடும் வீட்லேயே 5 மினிட்ஸில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கடைசியாக நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லியை மட்டும் தூவி சுட சுட சப்பாத்தி ரைஸோட செஞ்சு பாருங்களேன். சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு, நைட்டு டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு எதுக்கு வேணால் செய்யலாங்க. ஏன்னா இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். யார் வேணும்னாலும் செய்யலாம். பிகினர்ஸ் எல்லாம் தட்டி தூக்கலாம். ரெசிபி அப்படி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பன்னீர் பிடிக்கும், அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி வீட்டில் செஞ்சு அசத்திடுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.